ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சேல் ரிட்டர்ன் எப்படி பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். சேல் ரிட்டர்ன் வந்து 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா பில் அகைன்ஸ்ட் ரிட்டர்ன். செகண்ட் டைப் என்னன்னா நெகட்டிவ் வேல்யூ கொடுத்து ரிட்டர்ன் பண்றது. மூணாவது வந்து சேல் ரிட்டர்ன், அதாவது வந்து ரிட்டர்ன் கவுண்டர் வச்சு அதில் ரிட்டர்ன் பண்றது. நாலாவது வந்து பில் நம்பர் வைஸ் ரிட்டர்ன் பண்றது. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா மெத்தடும் சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா பில் ஸ்கிரீன் போய்க்கிறீங்க. பில் ஸ்கிரீன் போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா பில் அகைன்ஸ்ட் ரிட்டர்ன், அதாவது வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ப்ராடக்ட் ஏற்கனவே ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்றாங்க கூடயே சேர்த்து. அது எப்படி பண்றாங்க அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு என்ன வாங்குறேன்னா ஒரு 3 ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், ஒரு 30 இல்லை எவ்வளோ வாங்குறேன், என்டர் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ரிட்டர்ன் பண்ண போறேன். நேற்று வாங்கி பண்ண போறேன், ரிட்டர்ன் பண்ண போறேன் கூடயே சேர்த்து. அப்படின்னா மேரிகோல்டு வாங்கி போயிருக்கேன் நேற்று, அதை ரிட்டர்ன் பண்றேன். நீங்க ரிட்டர்ன் பண்ற வேல்யூ வந்து நெகட்டிவ்ல கொடுத்துக்கோங்க, -1 கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க பாத்தீங்கன்னா வந்து எனக்கு 3 குவாலிட்டி வந்து 30, அதாவது டோட்டல் பிரைஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா வந்து 18,000 வரும். ஆனா வந்து நீங்க ரிட்டர்ன் பண்றீங்க, மேரிகோல்டு ரிட்டர்ன் பண்றீங்க, அது பிரைஸ் 25. அது வந்து மேல இருக்க அமௌண்ட் வந்து கேன்சல் ஆயிட்டு நீங்க பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்க பிரைஸ் வந்து கையில கொடுக்காம நீங்க பொருள் வாங்குறீங்களா அதில் மைனஸ் பண்ணிட்டு கொடுப்பாங்க. அதோட பிரைஸ் வந்து 17,975 வந்துடும். இப்போ நீங்க வந்து இதை டேப் பண்ணி பில் பண்ணிக்கோங்க. இது வந்து பில்ல சேவ் ஆயிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட், பில் அகைன்ஸ்ட் ரிட்டர்ன். செகண்ட் மெத்தட் எப்படின்னா, டைரக்டா ஒரு பொருளை ரிட்டர்ன் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, எந்த பொருள் ரிட்டர்ன் பண்ண போறீங்களோ அந்த பொருளை சூஸ் பண்ணிக்கின்னு எவ்வளோ குவான்டிட்டி ரிட்டர்ன் பண்ண போறீங்க அதை மைனஸ்ல கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு நீங்க மேல டாப்ல பார்த்து என்டர் கொடுத்தோம்னா மேல டாப்ல பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூல போகும். இப்படிதான் வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். நீங்க டைரக்டா ஸ்பேஸ் அடிச்சாலே போதும், இதுவும் உங்களுக்கு பில்லா சேவ் ஆயிடும். இது வந்து செகண்ட் மெத்தட். இதை வந்து 2 ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், 2 ரிட்டர்னும் சேல் ரிட்டர்ன் வந்து உட்காந்துருக்கான்னு செக் பண்ண போறோம். அது எப்படி பார்ப்போம்னா, நீங்க வந்து டிரான்சாக்ஷன்ல போனீங்கன்னா சேல் ரிட்டர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு F5 கொடுத்தீங்கன்னா நமக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும். நம்ம பணம் எல்லாம் சேல் ரிட்டர்ன் இதில் வந்துடும். நீங்க கீழே பார்த்தீங்கன்னா கடைசியா பண்ண சேல் ரிட்டர்ன் இதுதான். இது நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க பாத்தீங்கன்னா மேரிகோல்டு வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். மேல பாத்தீங்கன்னா 50 ரூபா வந்து ரிட்டர்ன் கையில கேஷா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இது வந்து செகண்ட் டைப். ஆனா ஃபர்ஸ்ட் டைப் நம்ம பண்ணது வந்து இங்க வராது. ஏன் வராது அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை வாங்குறோம், அதுலயே வந்து நமக்கான வேல்யூ வந்து மைனஸ் பண்றோம். நம்ம எந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்றோமோ அதோட வேல்யூ வந்து அதில் மைனஸ் ஆயிடுது நம்ம வாங்குற ப்ராடக்ட்ல. அதனால வந்து டைரக்டா இங்க வராது. இப்போ அதை எடிட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க திருப்பி வந்து பில் செக்ஷன் தான் போகணும். பில் செக்ஷன்ல போயிட்டு F5 கொடுத்து நீங்க அந்த ப்ராடக்ட் அந்த இது பில் போட்டிருப்பீங்கல்ல, அந்த பில்லை ஓபன் பண்ண போறீங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் வரும். ஏன் நம்மளால இந்த இந்த பில் அங்க ஏன் வரல அப்படின்னா, இது டைரக்டா அமௌண்ட்ல இடிக்குது நமக்கு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்டோட அமௌண்ட்டே குறைச்சி தான் கொடுக்குறோம் நம்ம நீங்க ரிட்டர்ன் பண்ற வேலையில. ஆனா வந்து இந்த பில் வந்து உங்களுக்கு அங்க வராது. நீங்க இதை எடிட் பண்ணணும்னா பில் செக்ஷன் வந்து எடிட் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட், பில் அகைன்ஸ்ட் ரிட்டர்ன். செகண்ட் மெத்தட் எடிட் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். தேர்ட் மெத்தட் எடிட் பண்றது, அதாவது வந்து சில ஷாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் கவுண்டர் தனியா வச்சிருப்பாங்க. அங்க போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு உள்ள வரும்போது பில் ஃபர்ஸ்ட் பண்ணீங்கல்ல ஃபர்ஸ்ட் மெத்தட், பில்லிங் போடும் போதே வந்து ரிட்டர்ன் பண்றது சேம் அதே கான்செப்ட். ஆனா வந்து பில் ரிட்டர்ன் கவுண்டர் மட்டும் தனியா இருக்கும். அது எப்படி பண்றதுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்க திருப்பி வந்து சேல் ரிட்டர்ன் போங்க. எந்த பொருள் ரிட்டர்ன் பண்ண போறீங்க. இப்போ சேல் ரிட்டர்ன் நம்பர் பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல வந்து 14. நீங்க அதான் இப்போ என்ன பண்ணணும்னா என்டர் பண்றேன். நான் வந்து ஆயில வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன். எவ்வளவு ரிட்டர்ன் பண்ண போறேனோ அதோட குவான்டிட்டி கொடுத்துட்டு F1 கொடுத்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் பில் நமக்கு சேவ் ஆயிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு பில்லிங் செக்ஷன் போறோம். பில்லிங் செக்ஷன்ல எந்த பொருளை வாங்க போறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு செகண்ட் என்ன பண்ண போறீங்கன்னா F11 கொடுங்க. F11 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேல் ரிட்டர்ன் நம்பர் கேட்கும். நீங்க அங்க ரிட்டர்ன் பண்ணீங்கல்ல அதோட சேல் ரிட்டர்ன் நம்பர், அதாவது 14 இருக்குல்ல, அந்த நம்பர் நான் இங்க என்டர் பண்றேன். என்டர் பண்ணனா நீங்க அங்க ரிட்டர்ன் பண்ணது ஆயில் வந்து ரிட்டர்ன் பண்ணேன், அது இங்க வந்துருச்சு. அதே மாதிரி எவ்வளவு ரிட்டர்ன் பண்ணணும், வந்து ஒரு குவான்டிட்டி ரிட்டர்ன் பண்ணேன், அதோட பிரைஸ் எவ்வளவோ அது வந்துடும். நீங்க மேல அமௌண்ட் மேல பாத்தீங்கன்னா இந்த 6,000ல வந்து 600 கழிச்சுட்டு 696 கழிச்சுட்டு 5,304 அதான் வந்து அமௌண்ட்டா வரும்.
நீங்கள் பில் அடிச்சிங்கன்னா இது டேரெக்டாக வந்து பில் செக்ஷனில் வந்துடும். நான் ஸ்பேஸ் அடித்து பில் என்ட்ரி போட்டுக்கிறேன். ஆனால் இதுலேயே இன்னொன்று இருக்குது. என்னன்னா இப்போ திருப்பி நீங்கள் வந்து ஏதோ ஒரு பில் போட்டுனே இருக்கும் போது அதே எஃப் லெவல் கொடுத்து 14 கொடுக்குறேன். நான் ரிட்டர்ன் பண்ணியிருந்தேன்ல, அதே நம்பர் கொடுத்து என்ட்ரு பண்ணேன்னா உங்களுக்கு எடுத்துக்காது. ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த சேல் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஏன்னா அமௌண்ட்ல வந்து டேரெக்டாக மைனஸ்னால இந்த சேல் ரிட்டர்ன் ஏற்கனவே ஆயிடுச்சு, திருப்பி பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு வந்துடும். இது வந்து தேர்ட் மெத்தட். அதாவது வந்து ரிட்டர்ன் கோட் தனியாக இருந்தால் இப்படி தான் பண்ணுவோம். ஃபோர்த் மெத்தட் என்னன்னா, ஒரு பில் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணி போயிருக்காங்க, அந்த பில் கொடுத்து பில் நம்பரை நம்ம கையில் கொடுத்து அதை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அது எப்படி ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு பில்லிங் நான் சாதாரணமாக போட்டுக்கிறேன். ஒரு மேரிகோல்டு ஒரு 5 போட்டுக்கினேன். 5 ஸ்டாரில் ஒரு 10 போட்டுக்கினேன். மூந்தாளில் பார்த்தா ஒரு 15 போட்டிருக்கேன். இது ஒரு பில்லை நான் போட்டுட்டேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா, இந்த பில் நம்பரை வச்சு எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம் சொல்லி தர போறேன். நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா, வழக்கம் போல சேல் ரிட்டர்ன் போங்க. சேல் ரிட்டர்ன் போயிட்டு செட்டிங்ஸ் போகணும். F12 கூட செட்டிங்ஸ் போனீங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்து இந்த பில் நம்பர் சேல் நம்பர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பில் நம்பர் கொடுத்து ரிட்டர்ன் பண்ண போறோம், அதுக்காக தான். இப்போ இந்த பில் நம்பர் இருக்குல்ல, இந்த காலம்ல வந்து நம்ம போட்ட பில் நம்பரை என்ட்ரு பண்ண போறோம். 24 தான் நான் போட்ட பில் நம்பர். என்ட்ரு பண்றேன். கீழே பார்த்தீங்கன்னா நான் 3 பொருள் வாங்கினால அங்கே அந்த 3 பொருள் இங்கே வந்துடும். இங்கே அவைலபிள் குவான்டிட்டியில் பார்த்தீங்கன்னா 5 இருக்கு மேரிகோல்டு, அதே மாதிரி 5 ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா 10 இருக்கு, மூந்தால 15 இருக்கு. நான் என்னென்ன ரிட்டர்ன் பண்ண போறேனோ அதை வேலையை என்ட்ரு பண்ண போறேன். மேரிகோல்டில் வந்து நான் 2 ரிட்டர்ன் பண்றேன். 5 ஸ்டாரில் வந்து ஒரு 7 இல்லை 6 ரிட்டர்ன் பண்றேன். நீங்க மூந்தால ரிட்டர்ன் பண்ணா வேல்யூ என்ட்ரு பண்ணுங்க, இல்லைன்னா தேவையில்லை, அப்படியே டேரக்டா என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் 2 ப்ராடக்டோட வேல்யூ ரிட்டர்ன் பண்றேன். ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, திருப்பி F1 கொடுத்தீங்கன்னா இது சேவ் ஆயிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்க செக் பண்ணணும். அதாவது வந்து நான் ரிட்டர்ன் பண்ணப்பெல்லாம் ரிட்டர்ன் ஆயிடுச்சான்னு செக் பண்ணணும் அப்படின்னா, திருப்பி அதே பில் நம்பர் 24 இங்க ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு பண்ணீங்கன்னா கீழே பார்த்துக்கலாம் எவ்வளோ அவைலபிள் குவான்டிட்டி இருக்கு. நான் பர்ச்சேஸ் பண்ணது 5 தான், ஆனால் எனக்கு அவைலபிள் பார்த்து 3 தான் இருக்கும். ஏன்னா மீதி 2 ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் சேம் 10 தான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஏற்கனவே, ஆனால் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். 6 ரிட்டர்ன் பண்ணதுனால 4 பேலன்ஸ் இருக்கு. இப்படிதான் வந்து பில் நம்பரை வச்சு நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ணுவோம். நான் இது வரைக்கும் உங்களுக்கு 4 டைப் சொல்லி கொடுத்துருக்கேன் சேல் ரிட்டர்ன்ல. பில் அகைன்ஸ்ட் ரிட்டர்ன், சாதாரணமாக நெகட்டிவ்ல அங்கேயே வேல்யூ கொடுத்து ரிட்டர்ன் பண்ணுறது. மூணாவது வந்து உங்களுக்கு கவுண்டர் தனியாக இருந்துச்சு, ரிட்டர்ன் கவுண்டர் தனியாக இருந்துச்சுன்னா அதை எப்படி கொடுக்கறது. நாலாவது வந்து பில் நம்பர் வச்சு ரிட்டர்ன் பண்ணுறது சொல்லி கொடுத்துட்டேன். இப்படிதான் வந்து நம்ம சேல் ரிட்டர்ன் பண்ணுவோம். தேங்க்யூ.